வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் ஆகிருக்கு, நேற்று நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம், அந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 25,000 புட் 25,100 கால் அப்படின்னு சொல்லி காலில் கொடுத்துட்டாங்க. நேற்றுக்கு டேட்டா இருந்தது. ஸோ 25,000 புட் 25,100 கால் அப்படின்னா மார்னிங் ஓப்பன் வந்து 25,040 இந்த இடம். ஸோ 25,040 ஓப்பன் ஆகிட்டு கீழே போயிட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே வச்சுட்டு அகைன் மேலே வந்து ஓப்பனை கிடக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓப்பனுக்கு மேலே போய் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா அடுத்த அதனோட டார்கெட் 25,100 அப்படின்றது என்ன நம்மளுக்கு டேபிளில் கொடுத்துருந்தது அதுதான். ஸோ அந்த 100 டச் பண்ண உடனே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சி அகெயின் அந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொடுத்தாங்க. ஆனால் அது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை. நேற்றுக்கு க்ளோஸ் ஆன இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை விட கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் 136ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், 172ன்றது நம்ம கொடுத்துருந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். பர்ஃபெக்டாக அதுக்கு மேலே போகலை. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஏன் போகலை? ஸோ இந்த இடத்துல இருந்து அங்கேயும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன். இப்போ இந்த இடத்துல கீழே எடுத்துட்டிங்கன்னா எஸ்டர்டே ஹை 129. அந்த 129 கட் பண்ணால் அடுத்து எங்கே இருக்குது உங்களுக்கு? ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் 25,054 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல போகணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் காலை செல் பண்ணுறதாகட்டும், இல்லை புட்டை பை பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் ஒரு டார்கெட் இருக்கணும், ஸ்டாப் லாஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் இடையில நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை கீழே பிரேக் ஆனது நம்மளுக்கு என்ட்ரி அப்படின்னா அன்னைக்கு டே ஹை ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கணும். என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆர் ஓப்பன். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இங்கேருந்து எடுத்துக்கிட்டா 129லேருந்து இங்கே கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் பக்கம் ட்ராப் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இப்படி தான் வந்து ட்ரேடை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ட்ரேடை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்டில் டிசைன் பண்ணணும். ஸோ டெய்லியுமே நம்ம கொடுக்குற லெவல்ஸ் பாருங்கள், லெவல்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றத. ஸோ அதை வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட மேட்ச் பண்ணி எங்கெங்கே எடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எடுங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியில் வந்து 25,000 புட் அந்த 25,200 கால் 25,100 கால் அண்ட் புட் வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ராடலோட ஷார்ட் ரேஞ்சு வைட் ரேஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஸ்ட்ராங்கிளோட வைட் ரேஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ராங்கிளோட டாப் ரேஞ்சில் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 25,200 காலோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இன்னும் வரல. அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 140னா 25,340. 25,000 புட்டோட க்ளோஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 64னா 24,934. ஸோ இந்த கோட்டை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 25,200 காலோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 140னா 25,340 அப்படின்றது ஒரு 25,340 அப்படின்றது ஒரு ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? கீழே 25,000 புட்டோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 64னா 24,934 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். 24,934 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இப்போ வைட் ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிங்க. 140 + 60. ஸோ வைட் ரேஞ்சுக்கு இந்த ரெண்டு ப்ரீமியமே ஆட் பண்ணிக்கிங்க. 140 + 64னா 204. அப்போ 25,404 அப்படின்றது வைட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ 25,404.
அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,800. ஸோ இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்து 150 முடிஞ்சிருக்கு. ஸோ 150 இங்கே முடிஞ்சிருக்குன்னா முடிஞ்சிருக்க இடத்துல இருந்து உங்களுக்கு 250 பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு டாப்பில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வச்சுறாங்க. அப்போ ரேஞ்ச் இங்கேயே கம்ப்ளீட் ஆகிடுது. ஆனால் கீழே வந்து பெரிய ரேஞ்சாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 25,150 வச்சுட்டா அதில் ஒரு 150 ப்ளஸ் ஒரு 200 350 பாயிண்ட் கீழே ரேஞ்ச் இருக்குன்றப்ப ஸோ மார்க்கெட் வந்து கீழே அகைன் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல ஃபியூச்சர் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு 25,151 ஸ்பாட் அப்படின்னா அடுத்த செப்டம்பர் ஃபியூச்சர் வந்து 25,270 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நாளைக்கு இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவலில் எந்த லெவலுமே ப்ரீச் பண்ணல. வீக்லியில் ஒயிட் ரேஞ்ச் வந்து அப்படியே இருக்கலாம், ஏன்னா அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம அதனுடைய ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துட்டோம்னாலே வீக்லியோட ஒயிட் ரேஞ்ச் அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 51,200 கால், 51,200 புட், 51,300 கால், 51,000 புட், 51,300 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 51,500 கால், 51,100 புட், 100 கால். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 51,000 புட்லேருந்து 51,500 கால் அது வரைக்கும் ஸ்ட்ராங்கிள் வச்சுட்டு அதற்கு நடுவில் வந்து 51,200, 51,100, 51,300 இது மூணையுமே ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல சைடு வேஸில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ அதை வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு கீழே எந்த இடத்துல போனாலுமே நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வச்சு தான் இதனோட என்ட்ரியை வந்து தீர்மானிக்க முடியும் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்கா இல்லை ஓப்பனுக்கு மேலே இருக்கான்றதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13, 11 அதுவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ மூமெண்ட் வந்து சைட் பேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டெய்லியுமே நம்ம கொடுக்குற அந்த லெவல் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை. நாளைக்கு நீங்களுமே நம்மளோட நம்ம சேனலை டிபெண்ட் பண்ணாமல் நீங்களாக அந்த லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 8807285944 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.